சிக்கன் அப்படின்றது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்ச நேரம் சிக்கனை வந்து அதில் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு அதை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன், புதினா, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தயிர், உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, நெய், எண்ணெய், சின்ன வெங்காயம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். உப்பு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, பெப்பரு, லெமன் ஜூஸ் 4ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா தயிர் போடுறதுனால ரொம்ப சாஃப்டாக வரும். அதனால் ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுடலாம். 1/2 hourனாலும் சரி, 1 hourனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஊற ஊற அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊறட்டும். 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடலெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்து வச்சிடலாம். நம்ம ஊற வச்ச சிக்கன் எடுத்து அதில் வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதிலே தண்ணி வரும் நல்லா ஊறி. அதனால் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அதிலே நல்லா வெந்துடும். ஏன்னா ஊறினாலே சாஃப்ட்னஸ் கிடச்சிரும், சீக்கிரம் வெந்துடும் வேறு. அதனால் நல்லா பெரட்டி எடுத்து வச்சிங்கன்னா போதும். இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் சிம்மில் வச்சு செஞ்சால் தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும், அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஹையில் வச்சா. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு செய்ய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு செய்யலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். ஒரு திக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, நல்லா திக்காகிடுச்சு. இப்போல்லாம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ் மசாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.